पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशः कर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம். நேற்று பார்த்தீங்கன்னா 10 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11வது சூத்திரம் பார்க்கணும். இந்த 11வது சூத்திரம் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதி பரிணாமத்தை பற்றி பேசுது. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாமம் பார்த்துருக்கோம். 9வது சூத்திரத்தில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நிரோத பரிணாமம் அப்படின்றத 9வது சூத்திரத்தை பார்த்துருக்கோம். நிரோத பரிணாமம்னா என்ன அர்த்தம்? ஒரு 3-4 செகண்ட் பார்த்தீங்கன்னா சித்தவருத்தி நிரோதமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நிரோத சித்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தான சம்ஸ்காரமும் கூட நிரோத சம்ஸ்காரமும் ரெண்டும் அந்த சித்தத்துல இருந்துக்கிட்டு நிரோதம் பண்ற நேரத்துல எல்லாம் அந்த வித்தான சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? உங்களை வெளியில கொண்டுட்டு வரும். வெளியில வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணும்? அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? திரும்ப உள்ள சமாதிக்குள்ள அந்த நிரோதத்துக்குள்ளார கொண்டுட்டு வரும். அப்போ நிரோதம் பண்ணினீங்கன்னா வெளியில கொண்டு போவோம் வித்தான சம்ஸ்காரம். வித்தான அவஸ்தைக்கு போனீங்க அப்படின்னா திரும்ப அங்க இருக்கிற நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? உங்களை உள்ள கொண்டுட்டு வரும். இந்த ரெண்டும் மாத்தி 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 ஒரு யாருக்கு அப்படின்னா ஒரு உச்சத்துல நிர்குண அந்த நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு இது சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப நிரோத பரிணாமத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இப்ப நம்மெல்லாம் இருக்கோம். இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பரிணாமம் சுவாமி அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதி அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இப்ப நீங்களும் நானும் எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சவிகல்ப சமாதி அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சவிகல்ப சமாதி எங்க இருந்து சுவாமி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சவிகல்ப சமாதி எல்லாமே எங்க ஏகாகிர சித்தத்துல சம்பவிக்கிறது. அந்த ஏகாகிர சித்தத்துல 6 சமாதிகள் சம்பவிக்குன்னு சொன்னோம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகள் சம்பவிக்கும். சாஸ்மிதா, சானந்தம், சாஸ்மிதா. அப்ப அந்த 6 சமாதிகள் அடையறதுக்காக நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இப்போ முயற்சி பண்றோம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் சமாதியை இன்னும் சம்பவிக்கல. உண்மைதானே? நமக்கு இன்னும் 70% சத்துவ குணம் இன்னும் வரல. அப்ப 70% சத்துவகுணம் வராம இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. எவ்வளவு இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? சாவித்திரி தெரியுமா உங்களுக்கு? உங்க சத்துவகுணம் எவ்வளோ? உங்க கீதா உங்களோட சத்துவகுணம் என்னது? நீங்க 40, சாவித்திரி 40. பரவாயில்ல, கொஞ்சம் ஜெனியூனா தான் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு போடுறீங்க. அப்ப நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா 40% சத்துவகுணம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இருக்க பூமிக்கு என்ன பேரு? விக்ஷிப்த பூமி. அப்போ விக்ஷிப்த பூமியில இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா சத்துவகுணம் 70% ஆகிறதுக்காக ஒரு பிரயத்தனம் நம்ம பண்றோம். பாத்தீங்களா? இப்ப நம்ம பிரயத்தனம் பண்றோம். ஒரு ஜபம் பண்றீங்களா? ஒரு பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த முயற்சியோட தாற்பயம் என்ன அப்படின்னா 70% எப்படியாவது நமக்கு சத்துவகுணம் வந்துடணும், எப்படியாவது ஏகாகிர சித்தத்துல முதல் சமாதியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம்ல. இந்த ஒரு டைம்ல நமக்குள்ளார நம்ம சித்தத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதோ, பரிணாமங்கள் நடக்குதோ, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சமாதி பரிணாமம் அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க. நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் பரம்பிரசங்கியானத்திலிருந்து நிரோதத்தை அடையறதுக்கு, நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு என்ன பண்றானோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம் ஏகாகிர சித்தத்தோட கடைசி ஸ்டெப். ஏகாகிர சித்தத்துல கடைசி ஸ்டெப் எது? பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல இருந்து நிரோத சித்தத்துல நடக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு முன்னாடி ஒரு உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய நிதித்தியாசன அபியாசியின் இடத்துல ஒரு பரிணாமம் நடக்கும். உள்ள போவான் வெளில வருவான், உள்ள போவான் வெளில வருவான். இந்த பரிணாமத்துக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? நிரோத பரிணாமம். அப்ப நிரோத பரிணாமம், இப்ப நீங்களோ நானோ நிரோத பரிணாமத்தை ட்ரை பண்ண போறதில்லை. ஏன் அப்படின்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கு நமக்கு. இப்ப நம்ம ட்ரை பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை நம்ம அடையணும். ஏன்? நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த சித்தத்துல இருக்கும், தர்மியா இருக்கும். விக்ஷிப்த சித்தத்தோட குவாலிட்டியே என்ன தெரியுங்க அப்படின்னா என்ன பண்ணும்? நடுவுல இருக்குல்ல விக்ஷிப்தம், அது என்ன பண்ணும்? மேல ஏகாகிரத்தையும் அடையும், அதே நேரத்தில் கீழே க்ஷிப்தத்தையும் அடையும். க்ஷிப்தத்துக்கு போச்சு அப்படின்னா நிறைய ஒர்க்காலிக்கா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதே ஏகாகிர சித்தத்துக்கு போச்சு அப்படின்னா நம்ம குவைட்டா உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், பாடம் கேட்போம், இதெல்லாம் பண்ணுவோம். அப்ப நம்மளது என்னன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவில் போயிட்டு இருக்கு நம்ம விக்ஷிப்தத்துல இருக்கிறதுனால. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஓங்காரத்தை பண்ணுங்க, பிராணாயாமத்தை பண்ணுங்கன்னு. இது பண்ண 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 40% இருக்கக்கூடிய இந்த சத்துவகுணமானது மெதுவா இம்ப்ரூவ் ஆகும். 45%, 50%, 55%. முக்கியமா பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம ரஜோஹந்தி ஒரு வச்சிருக்கு. பிராணாயாமம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணத்தை என்ன பண்ணும்? நாசம் செய்யும். பிராணாயாமத்தோட முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பலன் என்னன்னா பிராணாயாமத்தை பண்ண 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 சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை விட்டு சத்துவகுணத்துக்கு போக ஆரம்பிக்கும். அதுதான் பிரதானம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏக தத்துவ அபியாசத்தை நம்ம ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோடு சேர்ந்து ஓங்காரத்தையும் பண்றோம் அப்படின்னா மெதுவா மெதுவா அந்த சித்தத்துல இருக்கிற சங்கல்பங்களும் என்னாகும்? நிவர்த்தியாகும். அப்போ சித்தத்தோட சஞ்சலம், அதுக்கப்புறம் சித்தத்தில் இருக்கக்கூடிய சங்கல்பங்கள், இந்த ரெண்டும் நீங்க 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 அபியாசம் மெதுவா இன்க்ரீஸ் ஆகும்போது 40%-லிருந்து 70% சத்துவ குணத்தை அடையறதுக்கான ஒரு ஒரு பிரக்கிரியா இருக்குல்ல. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்குது இல்ல. இந்த சேஞ்சஸ்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சமாதி பரிணாமம். ஆயிடுச்சா? அப்ப இததான் இந்த 11வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. என்னது? இந்த 11வது சூத்திரத்துக்கு மேல அவதாரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுறார். இத்தம் நிரோத பரிணாம ரூபம், நிரோத பரிணாம வடிவான, இத்தம்னா இந்த விதமாக நிரோத பரிணாம வடிவான நிர்பீஜ சமாதி அபிதாய 9வது சூத்திரம் 10வது சூத்திரத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த நிரோத சித்தத்தில் நடக்கக்கூடிய பரிணாமம், நிரோத பரிணாமத்தை சொல்லிட்டு, நிரோத பரிணாமம் எங்க இருந்து எது வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? பரம்பிரசஞானத்திலிருந்து நிர்பீஜ சமாதிக்கு, நிர்விகல்ப சமாதிக்கு நடுவுல நடக்கிறது. உள்ள போறது வெளில வருது, உள்ள போறது வெளில வருது. அதனால்தான் அதை நம்ம என்ன சொல்றோம்? நிஷ்டையை சம்பாதித்தல், நிதித்தியாசனம் நம்ம சொல்றோம். அடிச்சா? அப்ப அந்த நிதித்தியாசனத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நிர்விகல்ப சமாதி அடையிற முறைய வந்து பாத்தீங்கன்னா அபிதாயனா சொல்லிவிட்டு சம்பிரஜாத சமாதி பரிணாமம் ஹைலைட் பண்ணிக்கிற இந்த அவதாரிக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இது நமக்கு இல்ல, மொத்த 2 சூத்திரம் முன்னாடி சொன்ன 9, 10 நமக்கு இல்ல, இன்னும் டைம் இருக்கு.
சிரவணம் முடியணும், மனனம் முடியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நிதித்தியாசனத்துக்கு சமாதி அபியாசத்துக்கு போறோம். அப்ப இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரஜாத சமாதி பரிணாம அபிதாத்தும் ஆக. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், ஏகாகிர சித்தத்துல நடக்கக்கூடிய 6 விதமான சம்பிரஜாத சமாதிகளை அட்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ இந்த சம்பிரஜாத சமாதியில ஒவ்வொன்றுத்தையும் அடையறதுக்கு நம்ம இருக்கிற விக்ஷிப்த பூமியில இருந்து அந்த ஏகாகிர சித்தத்துல இருக்க ஒவ்வொரு பின் பாயிண்டையும் ஒவ்வொரு சமாதியும் அடையிறதுக்கு சித்தத்துல எந்த மாதிரி பரிணாமம் நடக்கும் அப்படின்றது சொல்றதுக்காக 11வது சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். 9, 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டைய அடையிறவனுக்கு, ஆத்மானுபூதிக்கு போறவனுக்கு. அப்போ 11வது சூத்திரத்துல சொல்றது யாருக்குன்னா, ஏகாகிர சித்தத்தை அடையறதுக்காக முயற்சி பண்றவன். அதனாலதான் இங்க சொல்லுது என்னன்னா, சம்பிரஜாத சமாதி அடையறதுக்கான ப்ராசஸ், அதுல உண்டாகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம், அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்துல சொல்ல போகுது. இது நமக்கானது. சரி, நம்ம எல்லாம் எடுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாம் போகும். சூத்திரம் கைட் பண்ணுது. சர்வார்த்ததைகாகிரதயோஹோ க்ஷயோதயௌ சித்தஸ்ய சமாதி பரிணாமஹ சர்வார்த்ததைகாகிரதயோஹ க்ஷயோதயௌ சித்தஸ்ய சமாதி பரிணாமஹ. இந்த சமாதி பரிணாமகன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, ஒரு பிராக்கெட் போட்டு சம்னு போட்டீங்கன்னா போதும். சம்பிரஜாதன்னு ஒரு வார்த்தை போட்டுங்க. சம்பிரஜாதன்னு போட்டீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். சம்பிரஜாத சமாதியோட பரிணாமம். அதே நேரத்துல 9வது சூத்திரத்துல சொல்லிச்சு பாத்தீங்களா, 9வது சூத்திரத்துல என்ன இருக்கு, வித்தான நிரோத சம்ஸ்காரையோர் அபிபவௌ பிராதுர்பவௌ நிரோத க்ஷண சித்தான்வயோ நிரோத பரிணாமகன் இருக்குல்ல, அந்த 9வது சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னா, நிருத்த சமாதி, நிருத்த அவஸ்தையில நடக்கக்கூடிய சமாதி இருக்கே, அசம்பிரஜாத சமாதி, அதை அடையறதுக்கான. அப்ப 9 நிர்விகல்ப சமாதி அடையிறது. இந்த 11 வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி அடையறதுக்கான ப்ராசஸ். இதுல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நேற்று கூட என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பப்போ யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே, கீதா படிக்கிறவங்க, இல்லை எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓங்காரத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், ஓங்காரத்தை பண்ணுங்க அப்படின்னு, பிராணாயாமத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதுல நல்ல பிடிப்போட ஏற முடியாதுல்ல. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சுவாமி ஆட்சி சுவாமி ஒரு கோயில் ப்ரோக்ராம் வந்துச்சு, இந்த கோயில் ப்ரோக்ராம்ல இப்ப நம்மளாம் தர்மிகளா இருக்குமா, விக்ஷிப்த பூமியில இருக்கவங்க தர்மிகள் தானே. அப்ப தர்மிகளா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், கோயில் ப்ரோக்ராம் இருந்துச்சு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில், அதுக்கு ஒரு இது போடுவாங்களா, ஒரு கமிட்டி ஒன்று போடுவாங்க. அது பூஜை, ஏதாவது வருஷாந்திர பூஜையோ இல்லை ஹோமம், இது கிரக இது கும்பாபிஷேகம் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில வந்து என்னை தூக்கி போட்டாங்க சுவாமி. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிஸியா இந்த ஒரு 15-20 நாளா பிஸியா அலைஞ்சதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓங்காரத்தை பண்ண முடியல, அதே நேரத்துல இது பிராணாயாமத்தையும் பண்ண முடியல. நல்லா போயிட்டு இருந்துச்சு சுவாமி. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளா கெட்டு போச்சு, திரும்ப இப்பதான் ஆரம்பிக்கணும் சுவாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரே புலம்பல். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இதைதான் இங்க வந்து சூத்திரத்துல சொல்றாரு. இப்ப நம்ம 40% 70% சத்துவகுணமாகும் போது என்ன நடக்கும்னா, சர்வார்த்ததா. சர்வார்த்ததான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகியலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களோட சம்ஸ்காரம், உலகியலான சம்ஸ்காரம். அதே நேரத்துல நிரோத சமாதி அடைகிறவனுக்கு எது தெரியுங்களா, வித்தான சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்கேன். அந்நியதா கியாதி தான் வித்தான சம்ஸ்காரம். நிரோதத்துல இருக்கிறவனுக்கு அவன் என்ன பண்ணுவான், நிரோதம் பண்ணுவான், திரும்ப கீழே வரும்போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பரம்பிரசங்கியானத்துல இருக்கக்கூடிய அந்நியதா கியாத்திய பண்ணுவான். திரும்ப நிரோதம் பண்ணிட்டு நிரோத சமாதிக்கு போவான், திரும்ப கீழே வருவான். அப்ப அவன் எங்க டிராவல் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நிரோத பூமிக்கும்
பரம்பிரசங்கியானத்துக்கும் டிராவல் பண்ணி மேல வருவா, உள்ள வருவா, வெளில வருவான். ஆனா நீங்களோ நானும் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னும் நிரோதத்தை விட்டுருங்க, உலகத்திலையும் ஏகாகிர சித்தத்துக்கும் நடுவுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். விக்ஷிப்தத்துக்கும் ஏகாகிர சித்தத்துக்கும் நடுவுல நம்மளது மேல கீழே சறுக்கு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப வித்தான சம்ஸ்காரம்ன்றது நமக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தான சம்ஸ்காரம் நமக்கு எது அப்படின்னா, இந்த விக்ஷிப்த சித்தம் இருக்குல்ல, விக்ஷிப்த சித்தமா இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்காரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏகாகிரதத்தை ஏறணும்னு காலை பிடிச்சி கீழே கொண்டு வந்து, நம்மள்ட்ட எல்லாம் என்ன இருந்துச்சு, பூஜை பண்ணணும், ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் கோயிலா சுத்தணும், அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசணும், இவங்கள்ட்ட போய் பேசணும், நல்லவங்களா பேசுவோம், தர்மத்திலேயே ஈடுபடுவோம், நிறைய பரபரன்னு காரியம் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா அதோட சில சமயம் என்ன பண்ணும், விக்ஷிப்த சித்தத்திலிருந்து கீழே இறங்கும் போது க்ஷிப்தம், க்ஷிப்தத்திலிருந்து கீழே இறங்கும் போது மூடம். ரொம்ப முட்டாள் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். முட்டாள் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். நிறைய பார்த்தீங்கன்னா குளிக்காம பார்த்தீங்கன்னா 2 நாள் குளிக்காமையே இருப்போம். என்னடா குளிச்சு என்னதான் ஆக போகுது அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு குளிக்க தோணாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்தே கிடப்போம். அழுக்கு வஸ்திரமா இருப்போம். படுத்து தூங்குவோம், திரும்ப எந்திரிப்போம், எதையாவது சமைச்சு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், இல்லைன்னா பழசை சாப்பிடுவோம், திரும்ப தூங்குவோம், திரும்ப எந்திரிப்போம், ராத்திரி ஆகிடும், திரும்பவும் தூங்குவோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூர்க்க அவஸ்தையில பார்த்தீங்கன்னா மூட அவஸ்தைக்கும் போகும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்னா, நமக்கு வித்தான அவஸ்தைன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷிப்தம், அதுக்கப்புறம் க்ஷிப்தம், அதுக்கப்புறம் மூடம். நமக்கு நம்ம பூமியில இருந்து 3 பூமி பார்த்தீங்கன்னா நமக்கு வெக்கப்பாய் கீழே வருவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஐயோ புத்தி வந்துடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா புத்தி ஐயோ இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு ஒழுங்கா பாடத்துக்கு வருவோம், ஜபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஓங்காரம் பண்ணி மனசு பார்த்தீங்கன்னா சொஸ்தமா ஏகாகிரத்துல நிற்கும். எத்தனை நாள் நிற்கும்? 2 நாள் 3 நாள் கரெக்டா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ரூமை பார்ப்போம், என்னடா அது வீடெல்லாம் இவ்வளவு அலங்கோலமா இருக்கே அப்படின்னு வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்து போட்டு பரபரன்னு எல்லாத்தையும் தொடச்சி அடுக்கி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். 2 நாள் போயிடும். ஐயோ ஜபம் பண்றதை விட்டுட்டோமே, தியானம் பண்றதை விட்டோம், திரும்ப 2 நாள் பண்ணுவோம். அப்புறம் திரும்ப கீழே இறங்குவோம். நம்ம வீட்டோட தோட்டம் இருக்கும், ஐயோ தோட்டம்லாம் என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கே, எதுவுமே பண்ணாமே இருக்குமே, கார்டனிங் பண்ணாமையே இருக்குமே, எல்லாம் வளர்ந்து போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஜபத்தை விட்டுருவோம், தியானத்தை விட்டுருவோம், பிராணாயாமத்தை விட்டுருவோம், கார்டனிங்கா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப 2 நாள் கழிச்சு என்ன ஆகும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு திரும்ப ஜபத்துக்கு வருவோம், திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுவோம், அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிப்போம். 2 நாள் 4 நாள் 10 நாள் கரெக்டா போயிட்டே இருக்கும். திரும்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா வித்தான அவஸ்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் சுத்துவோமே நமக்கு அப்படின்னு டெல்லியில புஷ்கலாம கிளம்பி வர மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கிளம்பி ஊரா சுத்துவோம். சாமி நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஏதோ தர்மியா சொல்லுவோம். ஆமா இல்ல எத்தனை நாள் இல்ல இப்ப போறதில்ல. ஒரு 10 நாள்ல கழிச்சு என்ன ஆகும், 20 நாள் கழிச்சு என்ன ஆகும், திரும்ப அந்த சம்ஸ்காரம் வந்துடும். எங்கேயாவது போலாமே, அயோத்தியா போலாமே, காசி போலாமே அப்படின்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். அப்ப ஊர் சுத்துறது, கார்டனிங் பண்றது, வீட்டை பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்றது, இல்லைன்னா எதையாவது தர்மிகளோட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் என்னது விக்ஷிப்தம். இது விக்ஷிப்தம் க்ஷிப்தத்துக்குள்ளார. அதுக்கப்புறம் தூங்கி போறது மூடம், நல்ல சோம்பலோட இருக்கிறது, எதுலையுமே ஈடுபட தோணாது. திரும்ப என்ன பண்ணுவோம், நல்லபடி ஆயிடுவோம். நல்லபடி ஆகி நல்ல அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு மனசு ஏகாகிரத்தோட சுத்தமா இருக்கும். இந்த சர்வார்த்ததான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வார்த்ததான்றதுக்கு அர்த்தம் விக்ஷிப்த பூமியில இருக்கக்கூடிய காரியங்கள், அதுக்கப்புறம் க்ஷிப்தத்துல இருக்கக்கூடிய காரியங்கள், அப்புறம் மூடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள். இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா இவங்க மேல கீழே இறங்கி வருவாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சர்வார்த்ததான்னு பேர். இந்த 3 பூமிங்கள்ல இருக்கக்கூடிய காரியமும் கூட என்ன இருக்கும், ஏகாகிரதையோகோ என்னாகும், ஏகாகிர சித்தத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 10 நாள் நல்லா போயிட்டு இருக்கும் சாதனை. 11வது நாள் ஏதாவது ஒன்று விசேஷமா பாத்தீங்கன்னா தர்மத்துல போயிடும். தர்மத்துல போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, விக்ஷிப்தம். விக்ஷிப்தம் எப்பவுமே தர்மம். ஒர்க்காலிக்கா போச்சு அப்படின்னா
பேய் மாதிரி வேலை பண்ணோம்னா க்ஷிப்தம். அதே நேரத்துல தூங்கி போயிட்டோம் அப்படின்னா, தாமசத்துல போயிட்டோம்னா மூடம். இந்த மூணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்தத்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலையும் ஏறுவோம்ல. இந்த விக்ஷிப்த பூமியோட சுபாவம் என்ன சொல்லியிருக்க, மேலையும் போகும் கீழையும் போகும். கீழே போனா 3 பூமி, மேல போனா ஒரே ஒரு பூமி, ஏகாகிர சித்தம். ஏகாகிர சித்தத்துல என்ன ஆகும், முதல் ஸ்டேஜ் சவிதர்க்க சமாபத்தி. அததான் அதுலயும் ஃபுல்லா அடைவோமா, அதையும் ஃபுல்லா அடைய முடியாது. நம்ம 40% சத்துவ குணம், சில சமயம் 50 போகும், 55 போகும், 60% போகும், 65 போகும். இப்படி போயிட்டு திரும்ப 40 கீழே இறங்கி. இந்த விதமா பரிணாமத்தை அடையிறதுக்குள்ள அதுதான் ஏகா சர்வார்த்தத்தான்னு பேரு. அதுக்கப்புறம் ஏகாகிரதான்னு பேரு. இந்த 2 பூமிகளோட க்ஷய உதயம். க்ஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நிலையில இருந்துகிட்டு அது நாசமாகும், வேற ஒண்ணு அந்த இடத்துல உதயமாகும். நல்ல அனுஷ்டானம் போயிட்டு இருக்கோம், மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். அப்ப ஏகாகிரதத்துல நீங்க மேல மெதுவா 45, 50, 55, 60, 65 அப்படின்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது திடீர்னு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இது க்ஷயமாகும். ஏகாகிர சித்தம் க்ஷயமாகி தடன்னு வந்து திரும்ப 40% சத்துவகுணத்துல வந்து நிற்பீங்க, விக்ஷிப்தமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் போச்சு அப்படின்னா கடத்தடன் 40% சத்துவ குணமோ 30-35 வந்து 30 நிற்கும், பெயில் மாதிரி. அதுதான் இப்ப சொல்றேன். அதான் வாசனைன்னு இருக்குல்ல சித்தத்துல. அது என்ன தர்மம் இருக்கு நமக்கு, நம்ம ஊர் சுத்தினது இருக்கு, நம்ம வந்து ஒர்க்காலிக்கா இருந்தது இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாமசியமா இருந்து வெறும் பிரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கி, குளிக்காம சாப்பிட்டு தூங்கிட்டு அதெல்லாம் இருக்கு. அந்த வாசனைகள்லாம் இருக்குல்ல. இந்த வாசனைகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப 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 நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஏகாகிர சித்தத்துல இருந்து. அதான் விக்ஷிப்த பூமி தர்ம பூமி, க்ஷிப்த பூமி வர்க்காலிக் பூமி, மூட பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமசம், அத்தியந்த தாமசம். குளிக்காம சாப்பிட்டு தூங்கி படுக்கையிலேயே இருந்து படுக்கை விட்டு கீழே எந்திரிக்க தோணாது, கீழே தழுத்து போட்டிக்கிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இது இந்த வாசனைகள் எல்லாம் நம்ம சித்தத்துல இருக்கு. ஆமா, பழைய வாசனைகள்ல இருந்தும் இருக்குல்ல, பழைய வாசனைகள்ல இருந்தும் இருக்கும். ஆமா, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கூட இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், ஒரு ப்ரொஃபஸர் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். ப்ரொஃபஸர் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவலை பத்தி நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். அவருக்கு பேரே நாங்க என்ன வச்சிருக்கோம்னா டிச்சு வாயன்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இது மாதிரி வாயெல்லாம்? நாங்க புதுசா பேர் வைப்போம். டிச்சு வாயனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்திலேயே போக முடியாது, அவ்வளவு பேட் ஸ்மெல் வரும். பிரஷ்ஷே பண்ண மாட்டார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்ன பேசுவார் அப்படின்னா, ரொம்ப உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் பேசி நோட்ஸ் எடுத்து கொண்டு போய் வெளியில போய் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இந்த பல்லு கூட வளர்க்காம என்ன மனுஷன் இப்படி இருக்காரு, பக்கத்துல நெருங்க முடியலையே அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழுக்கு மூட்டையா இருப்பார், ஆனா நல்லா சீரியஸா கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருப்பார், நல்ல விசாரம் பண்ணுவார். இன்னொருத்தர் இருக்கார், நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணுவார், ஒரே அழுக்கு அது மாதிரி இருப்பார். ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதா முந்தின ஜென்மத்துல இருக்கிற சம்ஸ்காரம் அப்படியே அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ட்ரை பண்றாங்க, ஏகாகிர சித்தத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏகாகிரதத்தை அடையிறதுக்கான முயற்சி கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட வாசனைகளும் அந்த சித்தத்துல இருக்கும். பழைய வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா மூடத்துல இருந்திருப்போம், விக்ஷிப்தத்துல இருந்திருப்போம், விக்ஷிப்தத்துல இருந்திருப்போம். இது இந்த ஜென்மத்திலையும் இருக்கலாம், முந்தின ஜென்மத்திலையும் இருக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உதயமாகும் க்ஷயமாகும். ஏகாகிர சித்தம் உதயமாகும் போது இந்த மற்ற வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்தான் சொல்ற மற்ற பூமிகளோட வாசனைகள் கீழே போகும். சர்வார்த்த பூமின்னு மற்ற பூமிகளோட வாசனைகள் மேல வரும்போது ஏகாகிர சித்தம் கீழே போகும். அப்போ க்ஷயம்ன்றதுக்கு அர்த்தம் ஒண்ணு நாசமாகும், ஒண்ணு உதயமாகும், இன்னொன்னு நாசமாகும், இன்னொன்னு உதயமாகும். அப்ப க்ஷய உதயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். அடிச்சா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தசிய சமாதி பரிணாமக. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கிறவன் ஏகாகிர சித்தத்தை அடையக்கூடிய அந்த அவஸ்தையில நடக்கக்கூடிய
சித்தத்தில் பரிணாமம் ஆகும். இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதான் நடக்கும். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படிதான் நடக்கும். இதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். நேற்று என்கிட்ட பேசுனவர் சொன்னார், சாமி என் மேலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா வருது சாமி, என் மேலேயே எனக்கு ஒரு கோபமா இருக்கு. முன்னாடிலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நல்ல அவரோட மனசை நல்லா படிச்சிருக்காரு, அவர் பேசுறதெல்லாம் கிளியரா பேசுறாரு. நம்ம கீதா கிளாஸ்ல வரவர், இப்போ இந்த யோக சூத்ரா அவர் வரதில்லை. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, நான் கிளியரா சொல்றாரு, இப்போ சாமி இப்போ ஒரு வருஷமா நான் வந்து ரொம்ப மனசோட தான் சாமி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், மனசோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற சாமி. வெளியில இருக்கிற சண்டையெல்லாம் இப்ப நின்று போச்சு சாமி, யார்ட்டையும் அதிகம் பேசுறது இல்லை, அதிகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விவகாரங்களும் இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு, என் வேலையை மட்டும் பாக்குறேன், நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே சண்டை சாமி, மனசோட சண்டை சண்டை சண்டை. எனக்கு அவரோட பேச்சை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தேன். வெளியில எல்லாம் யாரும் இல்லை, வெளியில எதிரிகள் யாருமே இருக்க மாட்டோம். இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கிறவங்களோட மெயின் ப்ராப்ளம், விக்ஷிப்தத்துல இருந்து யாரெல்லாம் நான் வந்து மோட்சம் அடையணும்னு ஒரு டிராவலிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவ ஆரம்பிப்போம், ஒரு குருநாதரோ இல்ல ஒரு சாஸ்திரம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கும், உட்கார்ந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மமான காரியங்கள்ல ஈடுபடு, அதர்மத்துல ஈடுபடாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க சத் சங்கம் அப்புறம் ஆச்சாரியர்கள் இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம உட்கார ஆரம்பிப்போம், கண்ண மூடி உட்கார ஆரம்பிப்போம். கண்ண மூடி உட்கார்ந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல ஆனந்தமா வந்து ஏகாகிர சித்தம் சித்திக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்க போச்சுன்னே தெரியாது, டம்முன்னு சறுக்கு மரம் மாதிரி கீழே இறங்கி டம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய குருடி கதவை தொடர்கின்ற மாதிரி பழைய காரியத்தையே பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் திரும்ப புத்தி வரும், திரும்ப மேல போய் கரெக்டா உட்கார்ந்து அனுஷ்டானம் ஒரு 10 நாள் நல்லா பண்ணுவோம், திரும்ப கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம். இது நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சாதகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாகிர சித்தத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும், எப்ப சாமி இந்த போராட்டம் நிற்கும் அப்படின்னா ஒரு 65% சத்துவ குணத்தை நீங்க அட்டைன் பண்ற வரைக்கும் என்ன ஆகும், ஒரு பெரிய வார் இந்த சித்தத்துல நடக்கும். என்ன வார், ஒன்னு க்ஷயமாகும் ஒன்னு உதயமாகும், ஒன்னு க்ஷயமாகும் ஒன்னு உதயமாகும். ஏகாகிர சித்தம் க்ஷயமாகும் போதெல்லாம் விக்ஷிப்த க்ஷிப்த மூட வாசனைகள் உதயமாகும். இந்த மூட விக்ஷிப்த க்ஷிப்த வாசனைகள் எங்கெல்லாம் க்ஷயமாகுதோ அப்பெல்லாம் ஏகாகிர சித்தம் உதயமாகும். அப்ப இந்த ரெண்டும் மேல கீழே மேல கீழே மேல கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் சமாதிய முதல் சமாதியா இருக்கக்கூடிய சவிதர்க்க சமாபத்திய அடையிற வரைக்கும் ஒரு சித்தத்தில் நடக்கக்கூடிய சமாதி பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இல்ல எங்க வசீகார வைராக்கியம் நிர்விச்சாரம் தானே, நிர்விச்சாரத்துல தானே வசீகார வைராக்கியம். இது வைராக்கியமே சொல்லல, இது சித்தத்துல நடக்கிற சறுக்கு மர விளையாட்டு. இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்க்ல எல்லாம் போட்டிருப்பால, மேல ஏறி அங்கிருந்து கீழே இறங்கும், திரும்ப படியேறி போய் திரும்ப அங்கிருந்து சறுக்கு மர விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க, சறுக்கு மர விளையாட்டு தானே, இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல. டைடா டைடு கிளை, சரி ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி எனக்கு வரல. பரமபதம், பரமபதம் சிம்பிளா சொன்னீங்கன்னா பரமபதம். இந்த பரமபத விளையாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நடந்துகிட்டே இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட பரிணாமம் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இதுல சதாசிவ பிரமேந்திரர் என்ன சொல்றான்னு பாருங்க. ரஜோகுணேன ஆச்சாரியர் வந்துட்டார், கரெக்டா பிடிக்கிறார். சதாசிவ பிரமேந்திரோடது ரொம்ப அருமையா இருக்கு. ரஜோகுணேன சால்யமானம் சித்தம். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரதம் எப்ப நடக்கும், 70% சத்துவ குணத்துல. இப்ப நமக்கு இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா இப்பதான் 50%, 40ல இருந்து 50 ஏற ஆரம்பிப்போம். ஏற ஆரம்பிச்சோன்னே ரஜோகுணம் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார ரஜோகுணம் பிரவருத்தி ஆகும். ரஜோகுணத்தினால சால்யமானம் சித்தம், சஞ்சலிக்கிற சித்தம், ரஜோகுணத்தினால சஞ்சலிக்கிற சித்தம் கிரமேன அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்வான் பதார்த்தான் கிருண்ணாதி. சர்வான் பதார்த்தான் அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் அது என்ன பண்ணும், கிரகணம் பண்ண ஆரம்பிக்கும்.
என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷிப்தத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ரஜோகுணம் உள்ள வரும்போது க்ஷிப்தத்துக்கு வருவான், அதுக்கப்புறம் அங்க க்ஷிப்தத்துல இருந்து திரும்ப மூடத்துக்கும் போவான். அப்போ அந்த ரஜோகுணத்தினால சஞ்சலமாகும் சித்தம். அப்ப என்ன பண்ணுவான், உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு, மந்திர ஜபம் பண்றதுக்கோ இல்ல பாடம் கேட்கறதுக்கோ இல்ல வந்து சித்தத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு இவனால சாமர்த்தியம் இருக்காது. அது அந்த சமயத்துல என்ன பண்ணும், பாடும்போது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு ஊர் சுத்துவோம், அப்படின்னு மெதுவா ஊர் சுத்த ஆரம்பிக்கும். மால் மாலா ஏறி இறங்கும், தேவையில்லாம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணும், இல்லைன்னா சினிமாவுக்கு போகும், இல்லைன்னா அங்க இங்கன்னு எங்கேயாவது திரியும். ரஜோகுணத்தோட காரியத்தினால சஞ்சலமாகி சர்வ பதார்த்தங்களையும் அது கிரகணம் செய்ய ஆரம்பிக்கும் அந்த சித்தம். தஸ்ய ரஜோகுணஸ்ய நிரோதாய. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நான் பக்கத்துல ஒருத்தர் இருந்துகிட்டு, அதான் சுவாத்தியாயத்தை மட்டும் என்ன விட்டாலும் விட்டுடலாம், சுவாத்தியாயத்தை மட்டும் விடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களை என்ன பண்ணும், லெஃப்ட் போ ரைட்டு போ லெஃப்ட் போ ரைட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, டெய்லி காலையில ஒரு பகவத்கீதை கிளாஸாவது கேட்டுருணும். இல்லை அப்படின்னா நம்ம வச்சிருக்க யூடியூப்ல இருந்து எதையாவது ஒரு கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சுவாத்தியாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ரஜோகுணத்துல போறேன்னு அது சுட்டி காட்டும் உங்களை. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, ஏகாகிர சித்தத்துக்கு போகணும், உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, தஸ்ய ரஜோகுணஸ்ய, சித்தத்தான் சஞ்சலிக்கிற அந்த ரஜோகுணமானது நிரோதாய கிரியமானி என்ன யோகி நகர். இந்த யோகி என்ன பண்றான், ஐயோ ரஜோகுணம் வந்துருச்சு, உங்களுக்கு இப்ப நான் காட்டி கொடுத்துருவேன். இதெல்லாம் இந்த யோக சாஸ்திரம் படிக்க படிக்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, ஆமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டேன்ல, சாவித்திரி என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு, கீதா உங்களுக்கு என்ன குணம் போயிட்டு இருக்கு, சதானந்தஜி உங்களுக்கு என்ன குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நம்மளுடைய பண்ற காரியத்தை வச்சே நமக்குள்ளார தெரிஞ்சிடணும், என்னோடது இந்த பர்சன்டேஜ் சத்துவகுணம் போயிட்டு இருக்கு, இந்த பர்சன்டேஜ் ரஜோகுணம் இருக்கு, இவ்வளோ தமோ குணம் போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஆஹா ரஜோகுணம் வந்துருச்சு, இத வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கும், காமக்ரோதம், அது துக்கத்துக்கு காரணமே இந்த ரஜோகுணம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், சுவாமி சொல்லியிருக்கார், என்னது, பிராணாயாமீன ரஜோஹந்தி. பிராணாயாமத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை நாசம் செய்ய வேண்டும். இல்ல அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணணும், இல்லைன்னா மலை ஏறணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நடந்து எங்கேயாவது கிலோமீட்டர் கணக்க சுவாமிக்காக நடக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈஸ்வர காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடணும். ஒரு ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடிய ரஜோ காரியங்கள் நம்மளுடைய ரஜோகுணத்தை என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். அப்ப பிராணாயாமம் ரொம்ப உத்தமம். இல்ல அப்படின்னா ட்ரெக்கிங் பண்ணுங்க, இல்லைன்னா நல்லா ட்ரெக்கிங் மலை ஏறுற மாதிரி எங்கேயாவது நடந்து திருப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் திருப்பதி மலை ஏற ஆரம்பிச்சுங்க. பழனி மலையெல்லாம் சின்னது, திருப்பதி மலை ஏற ஆரம்பிங்க, இல்லைன்னா வெள்ளையங்கிரி மலை ஏற ஆரம்பிங்க, இல்லைன்னா சத்துரகிரி போங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதார்நாத் போய் ஏறுங்க, மலை ஏறுங்க. இது மாதிரி மலை ஏறும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரஜோகுணம் சாந்தம். அப்போ இது ஒரு டெக்னிக். பிராணாயாமத்தை ஒரு 20-25 பிராணாயாமத்தை 2-3 வாட்டி உட்கார்ந்து பண்ணுங்க, உங்களுடைய ரஜோகுணம் சாந்தமாகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவார பணின்னு எதையாவது எடுத்து பண்ணுங்க, போய் ஹார்ட் ஒர்க்கா பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ரஜோகுணம் கம்மியாகும். அப்போ இந்த ரஜோகுணத்தை கம்மி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயங்கள் என்ன இருக்கோ அந்த உபாயங்களை என்ன பண்றான், தஸ்ய ரஜோகுணஸ்ய நிரோதாய, அந்த ரஜோகுணத்தை நிரோதம் செய்வதற்காக, ரஜோகுணம் போயிட்டு இருக்கு அதை தடுத்து நிப்பாட்டணும், அதை நிப்பாட்டுறதுக்காக கிரியமானேன யோகினஹா பிரயத்தன விசேஷேன, நீங்க ஏதாவது குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு உபாயத்தை என்ன பண்ணுவீங்க, யோகியானவன் அபியாசம் பண்ண ஆரம்பிப்பான். சுவாமி சொல்லியிருக்கார், ரொம்ப சிம்பிளுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த தாட்டு வருதுன்னு பார்க்க ஆரம்பிப்பேன். இப்பெல்லாம் நான் ரொம்ப வாட்ச் பண்றேன், ரொம்ப நாளாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட குருநாதர் வந்து ஆச்சாரியர்கிட்ட இருந்து இந்த யோக சாஸ்திரம் கேட்க ஆரம்பிச்சது, இந்த பகவத்கீதையை கேட்க ஆரம்பிச்சோன்னு நமக்குள்ளார வெளியில பண்ற விசாரத்தை காட்டிலும் வெளியில பண்றதையும் பார்ப்போம், யார் யார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரியும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில என்ன குணம் போயிட்டு இருக்கு, அப்புறம் மத்தியானம் வந்து 2வது கிளாஸ் முடிச்சோன்னே என்ன குணம் போயிட்டு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன குணம் போயிட்டு இருக்கு, எந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன பண்ணுது,
நான் எங்கேயாவது வெளியில போய் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளில போய் சாப்பிட்டோம். வெளில போய் சாப்பிட்டு வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வித்யா பிரசாத் மாதங்கியோட பிக்ஷா எனக்கு. அப்போ வெளியில போய் சாப்பிட்டோன்னே நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எங்க எது சாப்பிட்டாலும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்க எது சாப்பிட்டாலும் என்னுடைய மனோவிகாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்குள்ளார எந்த மாதிரி தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணு. அந்த தாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தேன் ஓகே அப்படின்னு. சில பேரோட உணவு வாங்கி கொடுக்குற உணவுல தோஷம் இருக்கும், பாவனையில தோஷம் இருக்கும். உணவுல தோஷம், உணவை பண்றதுல தோஷம், அதுக்கப்புறம் திரவியம் தோஷம், அப்புறம் அந்த உணவை சமைச்சவனுக்கு தோஷம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய குணத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல விக்ஷேபத்தை உண்டு. ஆகார சுத்தவ் சத்வ சுத்திக்கு தமிழ் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி யாராவது என்னை பார்க்கறதுக்கு வருவாங்க. என்னை பார்க்க வந்துட்டு போனாங்க அப்படின்னா பாப்பேன் யாரு வந்தா எனக்கு வந்து தெரியும். ரெகுலரா வரவங்கலாம் இருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம் வந்தா எப்படி எப்படி இருக்குன்னு கரெக்டா வாட்ச் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. நான் வித்யா பிரசாத் மாதங்கி வருவாங்க, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. எந்த ஒரு அந்த சித்தத்துல வந்து விக்ஷேபமே இருக்காது. பூர்ணிமா எப்போது வருவாங்க போவாங்க, விக்ஷேபமே இருக்காது. இது மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அம்மா அப்பப்போ வருவாங்க, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, எந்த ஒரு விக்ஷேபமும் இருக்காது. சில பேர் வந்துட்டு போனா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குணம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு. அவங்க வந்ததுக்கு பிறகு வந்து போனதுக்கு பிறகு சில பேர் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10-15 வருஷமா ஒருத்தர் இருக்க, 10-15 வருஷமா வருவார். நம்ம ஸ்பெஷல் ஆள் தான். 10-15 வருஷமா இருக்கார், ரொம்ப க்ளோஸ் எங்களோட, எங்க சாதுக்களோட ரொம்ப க்ளோஸ். ஆனா வந்துட்டு போனாரு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வரேன்னு அவர் சொல்லிட்டாரு, சஞ்சலம் தான் ஸ்டார்ட் ஆயிடும். வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எதையாவது சண்டை பிடிச்சி ஏதாவது கொலாப்ஸ் ஆயுதம் போவாரு. போனதுக்கு அப்புறம் 2-3 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அலை ஓயறதுக்கு 2-3 நாள் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவியம் அதே மாதிரி. யாராவது தட்சணை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தட்சணை வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ் ஆகுதுன்னு பார்ப்பேன். சில பேர் வந்து கொடுக்குற பணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உபயோகமே படாது, எந்த ஒரு தர்ம காரியத்துக்கும் உபயோகப்படாது, அப்படியே வியர்த்தமா போயிடும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வியர்த்தமா போயிடும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஒரு 5000 ரூபாய் சுவாமி தட்சணை வச்சுங்க அப்படின்னு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5000மும் அவ்வளவு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு பயன்படும். ஒவ்வொரு ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா பயன்படும். இதெல்லாம் பார்ப்பேன். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட யாரோட தொடர்பு கொள்றோம். நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் காலையில சீக்கிரம் கரெக்டா முழிப்பு வந்துச்சு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா முழிப்பு வரல, அதுக்கு என்ன காரணம்? ராத்திரியில நான் என்ன சாப்பிட்டேன், ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பார்த்தேன், எந்த ஆடியோ கேட்டேன், ஏதாவது சம்வாதம் ரொம்ப பாலிடிக்ஸ் சம்வாதம் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட டிஸ்டர்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போயிட்டே இருக்கும். ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆர்எஸ்எஸ் காரங்களோட பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸ் காரங்களும் ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ளார பெரிய தர்மத்தை, ஐயோ இந்தியா கெட்டு போச்சு இப்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்றான். நமக்கு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இதை பண்றான் அதை பண்றான், முஸ்லீம்ஸ் இதை பண்றான், கிறிஸ்தவன் இப்படி பண்றான், இந்த டிஎம்கே இப்படி பண்ணுது அப்படின்னு சித்தத்தை சஞ்சலப்படுத்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் வந்துருக்கும். அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த நோட்டீஸ் பண்ண 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 மெதுவா 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 இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபப்படுத்துதோ அந்த ரஜோகுணத்தினால விக்ஷேபத்தை அடைகிற வஸ்துக்களை எல்லாத்தையும் யோகியானவன் பிரயத்தன விசேஷேன, ஆச்சாரியர் போட்ட இத்தனையும் வந்துருது. பிரயத்தன விசேஷனா ஒரு முயற்சி பண்றீங்க. இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு சித்தம் தப்பா போகுது, இந்த ஆளோட பேசினா எனக்கு சித்தம் தப்பா போகுது, இந்த இடத்துக்கு போனா எனக்கு சித்தம் தப்பா போகுது, சஞ்சலமாகுது, இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அப்படின்னா சித்தம் சஞ்சலமாகுது, ரஜோ குணத்துக்கு போகுது, தமோ குணத்துக்கு போகுது, இந்தந்த பெர்சனோட பேசினா எனக்கு மனசு ரொம்ப சாத்விகமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து 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 நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஸ்மிருதி. நம்ம சொன்னோம்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி.
இந்த நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓங்காரமும் பிராணாயாமம் சர்வார்த்த நிவாரணி, சர்வ ரோக நிவாரணி. பிராணாயாமத்தை பண்ணி தலையில தண்ணியை பச்சை தண்ணி எடுத்து டக்கு டக்குன்னு வந்து ரஜோகுணம் போச்சு அப்படின்னா பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்துறது. நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்துறது. ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா பாடி என்ன ஆகும்னா கோல்ட் ஆகும். அப்படி கோல்ட் ஆகும்போது பித்த நாடிகள் எல்லாமே என்ன ஆயிடும் தெரியுங்களா? ரஜோகுணம் பித்த நாடிகளோட இது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜலதோஷமே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? சில சமயம் ஐயோ ரஜோகுணம் போயிட்டே இருக்கு, நல்ல ஜலதோஷம் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சில்லுன்னு எடுத்து தலையில எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கிறது. சிவபெருமானுக்கு தண்ணியை ஊத்துற மாதிரி. ரஜோகுணம் எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மூக்கு பிரச்சனை பரவாயில்ல, இந்த ரஜோகுணத்தோட பிரச்சனையை காட்டிலும் இந்த ஜலதோஷம் ப்ராப்ளம் இல்லை. எதையாவது மருந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரஜோகுணம் மோசமானது. உள்ளுக்குள்ளார வந்து துக்கத்தை கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும், காமக்ரோதத்தை உண்டு பண்ணும். அப்போ தண்ணியை தலையில ஊத்துறது, அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை பண்றது, ஓங்காரத்தை பண்றது. சில சமயம் நமக்கு தெரியாது, சாமி நான் இன்னைக்கு சமைக்கலச்சு, நான் பாட்டுக்கு படுத்து தூங்க போறேன் அப்படின்னு. ஐயோ சாமி சாப்பிடலையா அப்படின்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என்னன்னு கேட்டா சாப்பிட்றேன்னா ஏன் சாப்பிடல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பே நீ வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவா பண்ற, உனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லப்போ ஒரு வேலை கட்டு, உனக்கு ஒரு ஃபுட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுறது. கட் பண்ணீங்கன்னா ஃபுட்டை கட் பண்ணீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சூம்பி போயிடும். ஐயோ இந்த நாய்க்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு போடலன்னா அப்படியே பாவமா போய் உட்கார்ந்துருக்க மாதிரி மனசு சூம்பி போயிடும். இதே வந்து போட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு போட்டீங்கன்னா அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு நமக்கு ஆக்ரோஷமா நம்மளை அட்டாக் பண்ண வரும். இதெல்லாம் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்றது, பரபரன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து மொட்டை மாடியிலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் இருக்குல்ல, ரஜோகுணத்தை அடிக்கிறது, ரஜோகுணத்தால் அடிக்கிறது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ராத்திரியில எனக்கு பயமா இருக்கும், மாமா வந்து எங்கேயாவது வந்துருவாரோ அப்படின்னு. ஏன்னா வேக வேகமா மொட்டை மாடியில வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிட்டே இருப்பேன், திருட மாதிரி வாக்கிங் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் விறுவிறுக்க பண்ணோம் அப்படின்னா ரஜோகுணம் என்ன ஆயிடும், சமமாயிடும். அழகா வந்து படுத்து உணவு தூங்கிடும். அப்ப டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு சாஸ்திரத்திலிருந்து எடுக்கணும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ட்ட இருந்து நம்ம ஆச்சாரியர்ட்ட இருந்து எடுக்கணும், சிலது நம்ம அனுபவத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா இல்ல தமோ குணத்துக்கும் ரஜோகுண காரியத்தை தான் பண்ணணும். ரஜோகுண காரியத்தை என்ன பண்ணணும், எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கணும், ஒரு கிரிவலம் போறது, இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நடக்கிறது, டயர்ட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமோ குணத்தை ரஜோகுணமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி காரியம் பண்ணணும். ரஜோகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுற மாதிரி, சமப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும். இது மாதிரி டெக்னிக்ஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நல்லா உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியும். டெக்னிக்கை தெரிஞ்சு பிரயத்தன விசேஷன அது ஈஸியாக பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா தமோ குணம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப தமோ குணம் தான், இழுத்து போத்தி தூங்கலான்னு தோணும், அரை மணி நேரம் நடக்கலான்னு தோணுமா? தோணாது. ஆனால் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்கிப்பிங் பண்ணணும், இல்லை அப்படின்னா நடக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறணும், எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும், இது மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு கர்மத்தில் ஈடுபடணும். இல்லை ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, கோமா வருது, ராஜசமா இருக்கு தெரியும், யாரைய பிடிச்சி அடிக்கணும் திட்டணும் போல தோணும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பிராணாயாமம் முயற்சி பண்ணி தான் பிராணாயாமத்தை பண்ணணும். காமக்ரோதம் உள்ளுக்குள்ளார வருதுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணி தான், ஏதோ ஒரு விசேஷ பிரயத்தனத்தினால என்ன பண்றீங்க, நீங்க அப்ளை பண்ணி ரஜோகுணம் வரும்போதே அதுக்கான சொல்யூஷன் என்ன, எந்த காரியத்துக்கு எந்த சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு தினே சர்வார்த்ததா க்ஷீயதே. ஒவ்வொரு தினத்திலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அப்ளை பண்ண சர்வார்த்தத்தான என்ன அர்த்தம், மூடம் க்ஷிப்தம் விக்ஷிப்தம், இந்த மூன்று பூமியில இருக்கக்கூடிய குணங்களும் என்ன ஆகுது, தமோ குண பிரதானம் ரஜோகுண பிரதானம், இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா க்ஷீயதே நியூட்ரலைஸ் ஆகுது, நாசத்தை அடைகிறது, தேய்ந்து போகிறது. ஏகாகிரஜாச்ச உதேதி, ஏகாகிரதமானது நல்லா உதயமாகுது. நாங்க இதுக்காக தான் எங்க ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுல பரம பவித்திரம் என்ன தெரியுங்களா, சுவாத்தியாயாத் ந பரமோ தபா, சுவாத்தியாயத்தை காட்டிலும் மேலான தபஸ் இல்லவே இல்லை. இந்த சுவாத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண காரியம். இந்த சத்துவகுணத்தை பண்ண காலையிலையும் சாயந்தரமும் ஓங்காரம் பிராணாயாமம் பண்ணணும். காயத்ரி மந்திரம் ரொம்ப உத்கிருஷ்டமானது. காயத்ரி
திரிகால சந்தியா இருக்கிறவங்க திரிகால சந்தியாவும் பண்ணிக்கிட்டு, திரிகால சந்தியா இல்லாதவங்க ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் அபியாசம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கணும். 10 பிராணாயாமம், 3 வேலைக்கு 30 பிராணாயாமம் பண்ணிட்டு ஜபத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா தினம் 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 தினம். ஒரு நாள்ல நடந்துருமா சாமி மேஜிக்? ஒரு நாள்ல நடக்காது. 40% நமக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா எத்தனை ஜென்மத்துல 40% சத்துவகுணம் வந்திருக்குன்னு தெரியல. இதை மெதுவா 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 ஒவ்வொரு நாளும் அபியாசம் பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வெளியில இருந்து நிறைய அன்வான்டா நம்மளை வெளியில கொண்டு போறதுக்கு வரும். என்ன வரும்? 70 வயசுல இருக்கும்போது சொல்லுவான், நம்ம அபார்ட்மெண்ட்ல நீங்க தான் ரொம்ப நல்ல ஒரு யோக்கியமானவர், நீங்க பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ல நீங்க தான் லீடர் ஆகணும். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு 70 வயசாச்சு, இன்னைக்கு உள்ளதானே போகணும். இல்ல அசோசியேஷன் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பிரைஸ் பண்ணுவாங்க. ஐயோ உங்களை மாதிரி யாரு இருக்கா, உங்களை மாதிரி யாரு இருக்கா, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சாவியெல்லாம் கொண்டு பொறுப்பெல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? காலையில ஒருத்தன் போன் பண்ணுவான், லிஃப்ட் வேலை செய்யலன்னு. அதுக்கப்புறம் 2வது மாடியிலேருந்து ஃபோன் வரும், உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் சரியா இல்லையே, நீங்க என்ன பண்ணீங்க, பிளம்பரை கூப்பிட்டீங்களா இல்லையா, பிளம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரர் சமைக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அது வாசனை எனக்கு வருது அப்படின்னுவான். இப்போ என்ன ஆகும்? உங்களை பார்த்தீங்கன்னா கோயில் கமிட்டியில போட்டுருவாங்க, உங்களை அசோசியேஷன் மெம்பர் ஆக்கி விட்டுருவாங்க. உங்களை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை இழுத்து இழுத்து முச்சந்தியில விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எனக்கு இல்லப்பா, எனக்கு வேற வேலை இருக்குப்பா அப்படின்னு அன்வான்டா இருக்கிற ரஜோகுண காரியமா இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே பெரிய வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அன்வான்டா இருக்கிற உறவுகள், அன்வான்டா இருக்கிற நம்ம மார்க்கத்துல இல்லாம நம்மளை வெளியில கொண்டுட்டு போறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அந்த எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நித்திய சுவாத்தியாயத்திலேயே இருங்க. அனுஷ்டானம் பண்றதை யாரு தூண்டுறாங்களோ அந்த அனுஷ்டானத்துல பண்றவங்களோட சேருங்க. நமக்கு எப்ப பார்த்தாலும் அனுஷ்டானம் பண்ணணும் ஒருத்தர் பின்னாடி இருந்து புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சா போதுன்றவங்களோட சேரவே கூடாது. என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை எல்லாத்தையும் உணவுல இருந்து அந்த 5 விஷயம், சத் சங்கத்து நிசங்கத்தும் சொல்லுதுல்ல, அந்த சத் சங்கம்ன்றது என்னன்னா 5 இந்திரியங்களுக்கும் 5 சத்துவ குணங்களை கொடுக்கறது. பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாத்துலயும் சத்துவகுணத்தையே கொண்டு வரீங்க அப்படின்னா மெதுவா 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 41, 42, 43% அப்படின்னு சத்துவகுணம் ஒவ்வொரு பெர்சன்டேஜா தினம் என்ன ஆகும்? அந்த சத்துவகுணம் என்னது உண்டாகும், உதயமாகும். சத்துவகுணம் உதயமாக ஆக ரஜோகுணம் தமோகுணம் என்ன ஆகும்? க்ஷீயது. மெதுவா நாசத்தை அடைஞ்சு நல்ல அபியாசம் வரும்போது 70% சத்துவகுணம் வரும். அப்ப வரும்போது சவிதர்க்க சமாபத்தி. இததான் சொல்றாரு, தாதுருஷ சித்தஸ்ய பரிணாமக. இந்த விதமா சித்தத்துல நடக்கக்கூடிய 40%ல இருந்து 70% சத்துவகுணமா வரத்துக்காக நம்ம பண்ற அந்த பிரயத்தனத்தினால சித்தத்துல நடக்கக்கூடிய அந்த பரிணாமம், 3 குணங்கள். பரிணாமம் என்னது? சித்தம் என்னது? 3 குணம், திரிகுணாத்மகம். இந்த 3 குணங்கள்ல நடக்கக்கூடிய பரிணாமம் தான் என்ன பேரு? சமாதி பரிணாமம். என்ன சமாதி? சம்பிரஜாத சமாதி பரிணாமக அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அப்ப இந்த 11வது சூத்திரம் தான் நமக்கு முயற்சி பண்ணி அபியாசத்தை பண்ணி இதை கொண்டு வரணும். எப்படி ஒருத்தன் இதுல நிரோத சமாதிக்கோட சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கு? நிரோத சமாதிக்கு போவான், சித்தவிருத்தி நிரோதமாகும். அப்புறம் என்ன பண்ணுவான்? அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாதி பரம் பிரசங்கியானத்துக்கு இறங்குவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன வித்தான சம்ஸ்காரம் எது? அவனுக்கு வித்தான சம்ஸ்காரம் அந்நியதாக்கியாதி பரம் பிரசங்கியானம். திரும்ப நிரோதத்துக்கு போவான், திரும்ப கீழே வருவான். இதே மாதிரி ஆயாய் அபியாசம் அதிகமாகி அவன் நிரோதத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு மந்திர ஜபத்தையோ ஏதாவது ஒரு தியானத்தையோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? மெதுவா அபியாசத்தை அதிகப்படுத்தி ரஜோ தமோ குணங்களை க்ஷீணமாக்கி சத்துவ குணத்துல 70% அச்சீவ் பண்ணும்.
அப்போ ஏகாகிர சித்தத்தை அடையறதுக்கான பரிணாமம் நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் சமாதி பரிணாமகான பேர். நிரோத பரிணாமம், அடுத்தது சமாதி பரிணாமம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 3வது சொல்ல ஆரம்பிக்கிறார், 12வது சூத்திரம். நனு கிரியம் நனு கேயம் ஏகாகிரதா இது அபேக்ஷாயாம். ஆக இப்ப நம்ம விக்ஷிப்த பூமியிலிருந்து ஏகாகிர சித்தத்தை அடையறதுக்கு உள்ளார இருக்கிற பரிணாமம் தான் சமாதி பரிணாமம். நீங்க ஏகாகிரத்தை அடைஞ்சிட்டீங்க, 70% ஏகாகிரம் அடைஞ்சாச்சு. அப்ப ஏகாகிரதத்திலையும் பாத்தீங்கன்னா பரிணாமம் நடக்குமா? அப்ப ஏகாகிரதத்துல 70% சத்துவ குணத்திலிருந்து 98% சத்துவ குணம் வரைக்கும் என்னது பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இருக்கிற 7 ஸ்டேஜ், சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, பரம் பிரசங்கியானம், மொத்தம் 7 ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 70% 98% சத்துவகுணம் ஆகிற வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதா சத்துவகுணம்? அப்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும்போது அப்ப பரிணாமம் மற்ற குணங்களும் என்ன ஆயிட்டு இருக்கு, க்ஷீணம் ஆகிட்டே போகும். அப்ப இந்த கேப்ல நடக்கக்கூடிய பரிணாமத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஏகாகிரதா பரிணாமகான் பேரு. ஏகாகிர பரிணாமம், நிரோத பரிணாமம், பரம்பிரசங்கியானத்திலிருந்து நிரோதத்தை அடையிறதுக்கானது. சமாதி பரிணாமம் 40% சத்துவ குணத்திலிருந்து 70% சத்துவ குணம் ஆகிற வரைக்கும் நம்மள்கிட்ட நடக்கிறது. அதுக்கப்புறம் ஏகாகிரதத்தை அடைஞ்சவன் 70% 98% சத்துவ குணம் வரைக்கும் டிராவல் பண்ற அளவுக்கு இருக்கிறது. என்ன பேரு? ஏகாகிரத பரிணாமம் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, என்னன்னு காயம் ஏகாகிரதா பரிணாமக இது அபேக்ஷாயாம். ஆக ஏகாகிரத பரிணாமம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்காக சூத்திரம் ஆரம்பிக்குது, 12வது சூத்திரம். ததஹ புனக சாந்தோதிதௌ துல்ய பிரத்யயௌ சித்தஸ்ய ஏகாகிரதா பரிணாமஹ. ததஹ புனக சாந்தோதிதௌ துல்ய பிரத்யயௌ சித்தைகாகிரதா பரிணாமஹ ஆயிடுச்சு. இப்ப நீங்க ததஹ அப்படின்னா அதற்கு பிறகு, அதற்கு பிறகுனா என்ன அர்த்தம்? இந்த தமோகுண விருத்திகளும் ரஜோகுண விருத்திகளும் அடங்கிய பிறகு, அடங்கணும்னு என்ன சித்தம் உண்டாகுது? ஏகாகிர சித்தம் உண்டாகுது. 70% ஏகாகிர சித்தம் வந்தோன இப்ப நம்ம முயற்சி பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ராம் 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 நிற்கவே மாட்டேங்குது சாமி அப்படின்ட்டு ராம் 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 ஓம் 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 4 நாள் பண்றோம் விட்டுறோம், 4 நாள் பண்றோம் விட்டுறோம், ஏகாகிரத்துல ஏறுறோம் திரும்ப கீழே இறங்கிறோம், ஏகாகிரத்துல ஏறுறோம் திரும்ப இறங்கிறோம். இது மெதுவா 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 70% ஏகாகிரத்தை நீங்க அடையிறீங்க அப்படின்னா தத்தக பிறகு என்ன நடக்குதுன்னா சாந்த உதித்தவ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல உதயமாகும் ஏகாகிர சித்தம். விற்த்திகள் பாத்தீங்கன்னா சாந்த உதித்தவ், நல்ல சாந்தமான தன்மைகள் பாத்தீங்கன்னா உதயமாகும். உதயமாகும் போது ஒரே விதமான துல்லிய பிரத்யம். துல்லிய பிரத்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரே மாதிரி தாட்டு போக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த வெளியில இருக்க உலகத்தோட உங்களுக்கு அதிகம் கனெக்ஷனே இருக்காது. வெளியில இருக்கிற தாட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போகவே போகாது. இந்த ஓங்காரத்தை நீங்க பண்ண 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 ஒரு டைம்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. வெளியில இருக்கிற எந்த பதிவுகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆகவே ஆகாது. மனசு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஓம்லியே சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த விவகாரம் போனாலும் ஓம் ஓம் ஓம்னு என்னது அஜபாஜபம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். அஜபாஜபம் மனசு வேற எந்த தாட்டையும் வேற எந்த விஷயங்களையும் சிந்தனை பண்ணவே பண்ணாது. அது ஒரு பிரவாகமா என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 70% இருக்கும் போது என்ன ஆகும், போயிட்டே இருக்கும், நடுவில் விவகாரம் வரும், போயிட்டே இருக்கும் திரும்ப விவகாரம் வரும், போயிட்டே இருக்கும் திரும்ப விவகாரம் வரும். இதே தான் ப்ராசஸ், சறுக்கு மரம் தான். நல்லா போயிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப கீழே இறங்க மாட்டீங்க. ஏகாகிரத்தை பாத்தீங்கன்னா 70% ஏகாகிரத்தை அடையும் போது நீங்க கீழே இறங்கும் போது எங்க இறங்குவீங்க?
68% இறங்குவீங்க, 65% இறங்குவீங்க, 40-15 இறங்கிட மாட்டீங்க. அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குவீங்க, திரும்ப என்ன பண்ணும் மனசு, திரும்ப ஏகாகிர சித்தத்துக்கு போயிடும். திரும்ப கீழே இறங்குவீங்க, ஒரு 2 செகண்ட் 2% கம்மியாகும், திரும்ப மேலே ஏறுவீங்க. இது மெதுவா என்ன ஆகும்னா 70% இருந்து growth ஆக ஆரம்பிக்கும். growth ஆகி மெதுவா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆகும், 80% ஆகும். அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் க்ஷீணமாயிட்டே போகும். விற்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரவாகம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்தூல விற்த்திகள், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் இன்னும் சூக்ஷ்மம், இன்னும் சூக்ஷ்மம் அப்படின்னு இந்த விற்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்திலேயே அதிகமா போக ஆரம்பிக்கும். ஸ்தூலத்துல இருந்து ரொம்ப மைனூட்டா சூக்ஷ்மத்தன்மையை அடைஞ்சுக்கிட்டே போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துல்லிய பிரத்யயம் சொல்றோம். துல்லிய பிரத்யம் என்ன அர்த்தம், எந்த விஷயத்துல நீங்க சிந்தனை பண்ணாலும் அதே தாட்டு போயிட்டு ஓம் 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 நாள் ஃபுல்லா ஓம் போயிட்டே இருக்கும். யார்ட்டையா பேசுறீங்க, பேசும்போது வந்து யாரோ வராங்க, என்னப்பா சௌக்கியமா இருக்கா, அப்படியா சரி சந்தோஷம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எந்த வேலை இருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம், போயிட்டே இருக்கும் ஓம் 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 ஓம். மெய்டு வராங்க, என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுமா, இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணு, அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி வச்சுரு, இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க, அது அந்த அம்மா அப்படி நகர்ந்து சொல்லுவோம் ஓம் 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 ஓம். ஹஸ்பண்ட் வராரு, என்ன பண்ணுற, என்ன செய்கிற, இப்படிதாங்க அப்படிதாங்க, திரும்ப ஓம் 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 ஓம். ஒய்ஃப் வராங்க, ஒய்ஃபோட கொஞ்சம் பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுற, திரும்ப ஓம் 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 ஓம். அப்புறம் கிளாஸ்க்கு வரீங்க, கிளாஸ்க்கு வரும்போது கிளாஸில் இருக்கும்போது சித்தப்படுத்தி போயிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்படி இப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. கிளாஸ் எப்போ முடியுது அப்போ ஓம் 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 ஓம். அப்போ விவகாரம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த விவகாரத்துக்கு வரும், அதுக்கு அதிகமாக போகாது. விவகாரத்துக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணும், இம்மிடியட்டா ஏகாகிரத்துக்கு போயிடும், துல்லிய பிரத்தியம் போயிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா ஏகாகிர சித்தத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப நீங்களும் நானும் விக்ஷிப்த சித்தத்தை என்ன பண்றோம் தெரியுங்களா, நமது விக்ஷிப்தமாவே போயிட்டு இருக்கு, நடுவுல ஏகாகிரம் வந்துட்டு போகுது. இப்படிதான் நமக்கு சொல்றது. காலையில ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஏகாகிர சித்தம் போகும், நல்லா சாந்தமா வேக்கப் ஆனதுல இருந்து ஒரு ஓங்கார ஜபம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது மனசு சாந்தமா ஏகாகிர சித்தம் போகும். திரும்ப அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு திரும்ப ஈவினிங் நம்ம ஜபத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ணும், ஒரே விக்ஷிப்தம் தான், எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசு. இதை அப்படியே மாத்தி போடுங்க. ஏகாகிர சித்தத்துல எப்படி இருக்குன்னா ஃபுல் டே ஏகாகிர சித்தம் போகும், நடுவுல எவ்வளோ மினிமைஸா எந்த விவகாரங்கள் வருதோ அந்த விவகாரங்களுக்கு மட்டும் சித்தம் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அப்போ ஏகாகிர சித்தம் தொடர்ந்து போய்கிட்டு நடுவுல வித்தான அவஸ்தை வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஏகாகிர சித்த பரிணாமம்னு பேர். இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வித்தான அவஸ்தத்துல நடுவுல ஏகாகிரம் வந்து போயிட்டு, இதான் டிஃப்ரெண்ட். நிரோத பரிணாமத்துல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரோதம், அதுக்கப்புறம் அந்நியதாக்கியாதி, நிரோதம் அந்நியதாக்கியாதி, அது போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த 3 விதமான பரிணாமங்கள். சித்தஸ்ய ஏகாகிரதா பரிணாமகன்னு இதுக்கு பேர் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுன சாந்த உதித, சாந்தோ அதீத. சாந்த உதித்தம்னு என்ன அர்த்தம், சாந்தம்னா ஒன்னு சாந்தமாகும், ஒன்னு உதித்தக, ஒன்னு உதயமாகிறது. அந்த சாந்த உதயம்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷய உதயம்னு போன சூத்திரத்துல சொல்லிச்சு. அந்த க்ஷய உதயவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டெர்மினாலஜி தான் சாந்த உதித்த. சாந்தம்னா ஒரு குணம், ரஜோகுணம் சாந்தமாயி இது சத்துவகுணம் வந்து என்ன ஆகுது, உதயமாகுது. சத்துவகுணம் சாந்தமாயி ரஜோகுணம் திரும்ப உதயமாகுது. இதான் உதயம், சாந்தம்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, சாந்தோ அதீதக உதித்தோ வர்த்தமானக, காலத்தை வச்சு சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ராம் ராம் ஓம் 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 போயிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோட்டத்துக்காரர் வந்து இந்த மரம் எல்லாம் பெருசாகி போச்சு, இதெல்லாம் மரம் வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த ஓம் 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 ஓம்னு போன க்ஷணம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இந்த தோட்டத்துக்காரர் வந்து இந்த மரத்தை வெட்டலாமான்னு கேட்கறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும்
ஓம் 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 போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா அதீத்தமா போச்சு. அதீத்தனா அந்த ஓங்கார தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரவாகம் போனது, கடந்து போய். அதீத்தம்னா கடந்து போய். தோட்டத்துக்காரர் வந்து கேட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு, ஆமா இல்ல இந்த மரத்தை வெட்டணும்னு சொன்னோம்ல, இந்த மரம் வந்து ஆமா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த மரம் நிறைய பட்சிகள் வந்து உட்கார்ந்துட்டு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரத்தை வந்து ஒரு 2 கிளையை வெட்டினா நல்லா இருக்கும். என்ன ஆகி போச்சு, ஓங்காரம் எங்க போச்சு, ஓங்காரம் கடந்து போச்சு. அந்த சாந்தமாச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த ஓங்கார பிரவாகம் கடந்து போச்சு. அதீதகம். வர்த்தமானம்னா பிரசன்ட்ல என்ன வந்துருச்சு, மரத்தை வெட்டணும் மரத்தை வெட்டணும் மரத்தை வெட்டணும் தோட்டத்துக்காரனோட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பேசிக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உதித்தகான்னு பேர். இந்த தாட்டுக்கு பேரு மரத்தை பத்தின தாட்டு, தோட்டத்தை பத்தின தாட்டு எது வருதோ அது உதித்தகான்னு பேர். இந்த உதித்தோ வர்த்தமானக. உதித்தம்னா என்ன அர்த்தம், பிரசன்ட்ல இருக்கிறது. வர்த்தமானம்னா பிரசன்ட், வர்த்தமான காலத்துல இருக்கிறது. பிரத்யய சித்த விருத்தி, இந்த தாட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்ப ஓங்காரம் அதீதமாயிடும், அப்புறம் மரத்தை பத்தின தாட்டு உதயமாயிடும். திரும்ப தோட்டத்துக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்கார்ந்து வேலையை பாருங்க சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாத்துங்க என்னை சாயந்தரம் கூப்பிடுங்க, இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஜபம் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, எதுவும் கூப்பிடாதீங்க, சாயந்தரம் கூப்பிடுங்க ஏதாவது இருந்தாலும் அப்படின்ட்டு அவரை அனுப்பிட்டு நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு உட்காரு. இப்போ பிரசன்ட்ல என்ன வந்துருது, ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா உதித்தம் ஆயிடுது. அந்த மரத்தை பத்தின தோட்டத்துக்காரனோட பேசின விஷயங்கள்லாம் என்ன ஆயிடுது, அதீத்தமாயிடுது, சாந்தமாயிடுது. அப்போ ஒன்னு சாந்தமாயி பிரசன்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதயமாகிறது. ஒன்னு உதயமானோன இன்னொன்னு சாந்தமாகும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேக சித்த விருத்தி. இந்த விதமாக சித்த விருத்திகள் போயிட்டே இருக்கும். ஏகாகிர சித்தத்துல போயிட்டு இருக்கோம், திரும்ப வந்து ஏதாவது விவகாரம் வரும், திரும்ப ஏகாகிர சித்தத்துல போகும், திரும்ப விவகாரம் வரும், திரும்ப ஏகாகிர சித்தத்துல போகும், விவகாரம் வரும். ஆனா பேஸ் இது ஏகாகிர சித்தம். இந்த ஓங்காரத்தை நல்லா பிடிச்சுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாம் நீங்க பிரத்யட்சமா பார்க்க முடியும். நாள் ஃபுல்லா நீங்க தூங்க ஏகாகிர சித்தம் உதயம் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னா, காலையில முதல் தாட்டு ஓங்காரத்துல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் தாட், தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்க போவீங்கல்ல, அந்த லாஸ்ட் தாட் ஓங்காரமா இருக்கும். நடுவுல இருக்கிற விவகாரங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்க புதுசா எதையுமே பண்ண முடியாது. ஏகாகிர சித்தம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க புதுசா பிளானிங் பண்ண மாட்டீங்க. அப்ப என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, உங்களோட சாஃப்ட்வேர்ல என்ன பிராரப்த கருமா பதிவாயிருக்கோ, எதை நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கோ அது மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். புதுசா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் புதுசா எதையும் சங்கல்பிக்க மாட்டான். ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் வந்து வந்து போகும். அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேஸா வந்து இந்த ஏகாகிர சித்தம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஏகாகிர சித்தத்துக்கு நடுவுல விவகாரங்கள் வந்து வந்து எலும்பி அடங்கி எலும்பி அடங்கி இந்த தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பேஸ் எப்படி இருக்கும், ஏகாகிர சித்தம் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதீதக பிரத்யயம், கடந்து போன பிரத்யயம் சாந்தமானது. எம் பதார்த்தே கிருண்ணாதி, கடந்து போன தாட்டு வந்து பாத்தீங்கன்னா, கடந்து போன தாட்டு எதை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணிச்சோ, இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எதை நினைச்சதோ, தமேவ உதித்தோ அப்படி கிருண்ணியாத். இப்ப நான் சொல்றேன் ஓம் 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 தாட்டு போச்சு, நடுவுல ஒரு விவகாரம் வந்துச்சு. இந்த விவகாரம் வந்தோடனே இதுக்கு என்ன பேரு, சாந்தமானது. இது கடந்து போனது, ஓங்கார தாட்டு கடந்து போச்சு. எது உதயமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 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 தாட்டு தான் உதயமாச்சு, விவகாரம், தோட்டத்துக்காரனோட விவகாரம். அப்ப தோட்டக்காரன் இருக்கிற வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தோட்டக்காரனோட விவகாரமே போயிட்டே இருக்கும். திரும்ப என்ன ஆகும், தோட்டத்துக்காரன் போயிட்டான் அப்படின்னா திரும்ப அதீத ஓங்கார இது இருக்குல்ல, கடந்து போன ஓங்காரத்தோடது அது திரும்பவும் டேக் பிளேஸ் கொண்டு திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உதித்தே அப்படி கிருண்ணியாத். இப்ப நான் கடந்து போனதை தான் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சேன். திரும்ப ஓம் போச்சு, திரும்ப அந்த ஓம் தான் இப்ப பிரசன்ட்லயும் ஓம். அப்புறம் 2வது ஓம் போச்சு, திரும்ப 3வது ஓம் வருது, 3வது ஓம் போச்சு, திரும்ப 4வது ஓம் வருது. அப்ப கடந்து போன தாட்டே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது.
இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ததாத்தௌ துல்யௌ பவதः. அப்போ அந்த தோட்டத்துக்காரன் போனதுக்கு பிறகு எந்த விக்ஷேபமும் இல்லாம ஓம் 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 வேற எந்த தாட்டும் இல்லாம ஒரே விதமான துல்லியமான தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஆகும்போது தாதுருஷ சித்த பரிணாம, அந்த விதமான சித்த பரிணாமம் ஏகாகிரதா யுத்திச்சதே. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? ஏகாகிர சித்த பரிணாமம் அப்படின்னு பேர். அப்ப தொடர்ந்து ஓம் 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 போகும். நடுவுல யாராவது வருவாங்க, பேசுவீங்க, போயிடுவாங்க. ஓம் 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 போயிடும். சாமி இப்படி நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஏகாகிர சித்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்ளிகன்ல நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். ஒரு இடத்துல இருந்து வந்து காலையில எந்த விவகாரம் இருக்காது, ஓ மட்டும் போயிட்டே இருக்கும். எந்த விவகாரம் இருக்காது. பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோக்கு வந்துடும். ஏதாவது ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்பீரியரை யாரை பார்க்கும்போது விஷ் பண்ணுவோம், குட் மார்னிங் சொல்லுவோம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது மினிமம் என்ன இருக்கோ அது மட்டும் விவகாரம் இருக்கும். கண்டக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறது, அதுவும் கொஞ்ச நாளில் ரெகுலர் ஆகிடும். சில்லறையை கரெக்டாக கொடுத்தோன்னா டிக்கெட் கொடுத்துருவாரு, அவ்வளோதான். வேறு யாரோடையும் பேச்சு இருக்காது. உள்ளுக்குள்ளார என்ன போயிட்டு இருக்கோம், ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும், சதா போயிட்டே இருக்கும். ஒரு சதா வந்து பார்த்தீங்கன்னா ஓம் 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 போயிட்டே இருக்கும். யாராவது எதாவது கேட்டாங்கன்னா விவகாரம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஓம் 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 ஏதாவது விவகாரம்னா சொல்லுவீங்க. அப்புறம் திரும்ப ஓம் ஓம் ஓம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோ போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்த பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஏகாகிரதா. இத்தம் நிரோத பரிணாமக. இந்த விதமா 3 பரிணாமத்தை பார்த்திருக்கோம். 9வது சூத்திரத்துல நிரோத பரிணாமம் ஞான நிஷ்டனுக்கு. அதுக்கப்புறம் நிரோத பரிணாமக சமாதி பரிணாம சமாதி பரிணாமம் வந்து எங்க பார்த்தோம்? 11வது சூத்திரத்துல சமாதி பரிணாமம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏகாகிரதா பரிணாம இந்த 12வது சூத்திரத்துல ஏகாகிரத சித்தத்தோட பரிணாமம் பார்த்தோம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இதி அயம் திரிவிதக பரிணாமக சித்தஸ்ய. இந்த விதமா சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பரிணாமங்கள். இந்த 3 விதமான பரிணாமம் என்னது? 40% சத்துவ குணத்திலிருந்து 70% சத்துவ குணத்தை அடையிற வரைக்கும் இருக்கிற பரிணாமம் என்னது? சமாதி பரிணாமம்னு சொல்லக்கூடிய பரிணாமம். விக்ஷிப்த சித்தத்திலிருந்து ஏகாகிர சித்தத்தை அடையிற வரைக்கும் நடக்கிற பரிணாமம். அதுக்கப்புறம் ஏகாகிர சித்தம் 70% அடைஞ்சதுக்கு பிறகு அது 95% பரிணமிக்கிற பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இருக்கிற அந்த சித்தத்துல நடக்கிற பரிணாமத்துக்கு பேரு என்ன பேரு? ஏகாகிரதா பரிணாமம். அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிருத்த சமாதி வரைக்கும் போற அதுக்குள்ளார நடக்கிற பரிணாமத்துக்கு பேரு நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம். இப்ப 3 தானே பார்த்துருக்கீங்க. ஏன் எங்கேயோ போறீங்கன்னு டிசம்பராக்கெல்லாம் ஏன் போறீங்க? இங்க 3 தானே பார்த்துருக்கோம். 9வது சூத்திரத்துல நிரோத பரிணாமம், 12வது சூத்திரத்துல சமாதி பரிணாமம், இந்த 11வது சூத்திரத்துல சமாதி பரிணாமம், 12வது சூத்திரத்துல ஏகாகிரதா பரிணாமம். இந்த 3 தான் சித்தத்தினுடைய பரிணாமம் என்று சொல்லப்படுகிறது. திரிவிதக பரிணாமக சித்தஸ்ய தர்ம பரிணாம இத்யுச்யதே. இந்த 3த்துக்கும் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3த்துக்கும் பேரு சித்தத்தினுடைய தர்ம பரிணாமம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். 3 பரிணாமங்களை சொல்றோம். தர்ம பரிணாமம் ஒண்ணு, அதுக்கப்புறம் லட்சண பரிணாமம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அவஸ்தா பரிணாமம் ஒண்ணு. 3 பரிணாமங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். இதுல இந்த 3த்துக்கு பேரு சமாதி பரிணாமம், நிரோத பரிணாமம், ஏகாகிரதா பரிணாமம். இந்த 3த்துக்கும் என்ன பேரு அப்படின்னா தர்ம பரிணாமம் அப்படின்னு பேர். இந்த 3த்துக்கும் அப்படின்னு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிறது. நம்ம தித்தியால வந்து பாத்தீங்கன்னா இதை பார்ப்போம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த தித்தியாவுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். நமக்கு 12 சூத்திரங்கள் முடிஞ்சு போச்சு இதோட. இந்த 12 சூத்திரங்களுக்கு அப்புறம் நாளைக்கு அடுத்த கிளாஸில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிடும். உங்களுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் தான் இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடும். முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் சொல்லப்பட்ட அஷ்டாங்க யோகத்தோடதை வந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாசபாஷி இன்னைக்குள்ளார 13வது சூத்திரத்துக்கு வரலாம். ஏன்னா அஷ்டாங்க யோகம் என்ன இருக்கோ அது அப்படியே பாகவதத்தில் இருக்கு, அதை அப்படியே நம்ம சொல்லுவோம். யாருக்கு சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கபில முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சொல்கிற உபதேசம். அதை நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு.